Hi friends, இன்னைக்கு ஓப்பன் போர்ஸ்க்கான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் போர்ஸ்க்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்த்துட்டோன்னா அதுலேருந்து நம்மளை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சன் எக்ஸ்போஷர். நம்ம மேலே சூரிய ஒளி எவ்வளோ விழுவுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்கின் டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகுறதுனால ஓப்பன் போர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளியில் போகும்போது சன்ஸ்க்ரீன் லோஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஓப்பன் போர்ஸ்லேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா செல்ஃப் ஹைஜீன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளை எப்படி ஹைஜீனாக வச்சுக்கிறோம், நம்மளுடைய சோப்பு, நம்மளுடைய டவல், நம்ம இருக்கிற இடம் இதெல்லாம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அதை பொறுத்து கூட நம்மளுடைய ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். நம்மளையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா இந்த ஓப்பன் போர்ஷன் இல்லாமல் நம்ம ஸ்கின் நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஜ் ஒரு மிகப்பெரிய ரீசன். ஏஜ் ஆக நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஃபேஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும். ஸோ இந்த ஏஜ் காரணமாக உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அடுத்தது எக்ஸசிவ் ஆயில். நம்ம ஃபேஸில் ஒவ்வொருத்தங்களுக்கு எண்ணெய் ரொம்ப வந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணெய் வழியிற முகமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த ஓப்பன் போர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்கப் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஓப்பன் போர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மேக்கப் யூஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம அவ்வளோ எஃபர்ட் எடுத்தோம்னா இந்த ஓப்பன் போர்ஸ்லேருந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் நம்மளை. அடுத்தது மெயின் இம்பார்ட்டண்ட் திங், இப்போ இருக்கிற எல்லா ஃபீமேல்ஸ்க்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வரதுனால ஃபேஸில் ஓப்பன் போர்ஸ் வரும், ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேருந்து எப்படி பாதுகாத்துக்கலான்னு தான் இன்றைக்கி நம்மளுடைய ரெமெடி நான் சொல்ல போகிறேன். இப்போது ஒரு சிம்பிள் ஃபேஸ் பேக்கை வச்சு நம்ம ஃபேஸில் இருக்கிற ஓப்பன் போர்ஸ் எல்லாம் எப்படி இல்லாமல் பண்ணுறது, நம்ம ஃபேஸை எப்படி சாஃப்ட் ஆக்குறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்காக 1 கப் அளவு வாட்டரை நான் பாயில் பண்ண வச்சுருக்கேன். இப்போ அதில் 1 டீஸ்பூன் அளவு கடுக்காய் பொடியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் பாயில் ஆகும்போது மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். கடுக்காய் நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் இல்லைன்னா உங்களுக்கு என்னது அந்த மருந்து கடை சொல்லுவாங்கள்ல, நாட்டு மருந்து கடை அதில் எல்லாம் கிடைக்கும். இது 25 ருபீஸ் தான் 50 கிராம் பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், கடுக்காய் இப்படி தான் இருக்கும். நீங்கள் முழு கடுக்காய் வாங்கி கூட பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ நான் அதில் 1 ஸ்பூன் அளவு கடுக்காய் பொடி போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்க தண்ணி பாதி தண்ணியை நல்லா குறையிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம போட்ட தண்ணி பாதியாக குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு இதை வடிகட்டிக்கணும். இப்போ இந்த கடுக்காய் பொடியை பாருங்கள், எவ்வளோ தண்ணி வச்சோம் கொஞ்சமாக ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது இங்கே வீட்லேயே இடித்து பண்ணுறதா இருந்தால் இன்னும் நிறைய இதில் டஸ்ட் நிற்கும். இது நம்ம ஆல்ரெடி பவுடராக இருக்கிறதுனால இருக்குது. இவ்வளோ தான். எவ்வளோ பேக் போட போகிறோமோ அவ்வளோக்கு நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம முல்தானி மிட்டி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபேஸில், நெக்கில் ஃபுல் பேக்காகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணணுன்னாலும் நீங்கள் அந்த ஓப்பன் போர்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பெரிய போர்ஸாக இருக்கிறது அப்படியே குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறம் சுத்தமாக அந்த போர்ஸே இல்லாமல் மறைஞ்சிரும். ஸோ இதை நீங்கள் வீக்லி 2 யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.